Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் நேரில் சந்தித்து அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். திருவாரூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் தொடர் கனமழை பெய்தது. இந்த மழையால் பாதிக்கப்பட்ட திருத்துறைப்பூண்டி தோப்படி தெரு பகுதி மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ் நேரில் சென்று பார்வையிட்டு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தஞ்சை அருகே அறுவடை செய்து கொள்முதல் செய்ய முடியாமல் சாலையில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் துயரத்தில் ஆழ்ந்தனர். செல்லம்பட்டி, வடக்கேக்கோட்டை, சோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் முன்பட்ட குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் அறுவடையை தொடங்கிய நிலையில் தொடர் மழை காரணமாக நெற்பயிர்கள் வயலிலேயே தேங்கி கிடக்கின்றன. அதே சமயம் ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் கிராமங்களுக்கே நேரடியாக வந்து ஈரப்பதம் பாராமல் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டுமென திராவிட மாடல் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரப்பதம் பார்க்காம நெல்லை கொள்முதல் பண்ணணும். ரெண்டாவது மத்திய அரசு 18% மருந்துக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க, 5% உரத்துக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. எல்லாரையும் போட்டு விவசாயிய நாங்க சோறு போடுற எங்களை காலி பண்ணிட்டாக்க நாங்க விவசாயமே இனி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதே நிலைமை நீடிச்சா மத்திய அரசு மாநில அரசாங்கனாலும் சரி விவசாயம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லை. டிவி சேனல்ல பார்த்தாக்க எல்லா ஏரியாவும் நாகப்பட்டினத்துல எல்லாம் முழுகி கிடக்கு. இங்க கருது வந்ததெல்லாம் எல்லாம் அப்படியே பூக்கழுவி போச்சு, எல்லாம் கற்காயா இருக்கு. இப்படியே இருந்த சூழ்நிலை உருவானா விவசாயியோட நிலைமை எப்படி இருக்கும்? தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயிலில் உண்டியல் என்னும் போது பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 17,710 ரூபாயை திருடிய பெண் காவலர் மகேஸ்வரி உள்பட 4 பெண்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக காணிக்கை என்னும் பணியின் போது நடந்த இந்த திருட்டு தொடர்பாக காவலர் மகேஸ்வரி, முத்துலட்சுமி, மல்லிகா, மாரியம்மாள் ஆகிய பெண்களை காவல்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். சங்கர நாராயண சுவாமி கோவிலில் இதற்கு முன்பும் இதேபோன்ற திருட்டு சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் தற்போது விடியா மாடல் ஆட்சியின் காவல்துறையினரே களவாணிகள் ஆன அவலம் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை மற்றும் பூத் கமிட்டி கூட்டம் புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் தலைமையில் நடைபெற்றது. கழக பகுதி செயலாளர் நந்தம்பாக்கம் ராஜசேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் பேசிய அவர், ஸ்டாலினின் மகன் என்பதால் உதயநிதி துணை முதலமைச்சர் என்ற இடத்தில் அமர்ந்துள்ளார் எனவும் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது எனவும் விமர்சித்தார். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது? பெரிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவரா? அரசியல் நுட்பமானவரா? இந்தியாவுடைய பூகோள வரைபடம் தெரிந்தவரா? தமிழ்நாட்டினுடைய எந்த நதி எங்கு ஓடுகிறது, எந்த ஆறு எங்கு ஓடுகிறது, எந்த எண்ணெய் சாலை எந்த சாலையோடு இணைக்கப்படுகிறது, எந்த நெடுஞ்சாலையுடைய வரலாறு தெரியுமா? வருவாய்த்துறையை பற்றி தெரியுமா? மருத்துவத்துறையை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் ஸ்டாலினுடைய மகன் என்ற காரணத்தினால் அந்த இடத்திலே அமர்ந்தார். சென்னை அரும்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் நடப்பதற்கே தகுதியில்லாத நிலையில் உள்ள நடைபாதையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தினமும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் அங்குள்ள நடைபாதை நடப்பதற்கே தகுதியில்லாத நிலையில் கடுமையாக சேதமடைந்துள்ளது. அங்குள்ள வணிக நிறுவனங்கள், கடைகள் நடைபாதையை சேதப்படுத்தியும் ஆக்கிரமிப்பு செய்தும் வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அரும்பாக்கம் திருவீதி அம்மன் கோவில் எதிர்ப்புறத்தில் உள்ள நடைபாதையில் ஆங்காங்கே உயர் அழுத்த மின் வயர்கள் சிதறி கிடப்பதுடன் 3 மாதங்களாக கற்கள் பெயர்ந்து கிடப்பதாகவும் இதனை திராவிட மாடல் மாநகராட்சி கண்டும் காணாமல் இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. பிளாட்ஃபார்ம் நோண்டி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நோண்டி போட்டது அப்படியே தான் இருக்குது. இது மழை டைம் இல்லையா, நிறைய பார்த்தசாரிகள் வந்து போகிற இடம் தடுத்து விழுந்தால் ரொம்ப கஷ்டமாகிடும். இந்த டைமில் இது கொஞ்சம் சீக்கிரம் இதை ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நடந்து போகிற வழி இல்லையா, ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் வந்து போகிற இடம் இது.